ஸோ நம்ம வந்து 3D ஸ்கேனும் 4D ஸ்கேனும் பேபிக்கு மட்டும் பார்ப்போமா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. பேபிக்கு பார்ப்போம், இந்த ப்ரோப் யூஸ் பண்ணி பார்ப்போம். பேபியோட ஃபேஸில், ஸ்பைனில், கை காலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 3D ஸ்கேனும் 4D ஸ்கேனும் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த ப்ரோப் வந்து அடி வழியாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோபை. இது வந்து ஒரு 2-in-1 ப்ரோப். நார்மல் ஸ்கேனும் பண்ணலாம், அதே மாதிரி 3D 4Dயும் பண்ணலாம். இதை வச்சு என்னென்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சில பெண்களுக்கு வந்து பிறக்கும் போதே வந்து கர்ப்பப்பையில வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து நம்ம கன்ஜெனிட்டல் அனமலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராப்ளம்ஸை வந்து 3D 4D ஸ்கேன் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அப்புறமா வந்து கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கிற சின்ன கட்டி, அதாவது பாலிப் இல்லை ஃபைப்ராய்ட் கட்டி, அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறமா சில சமயம் வந்து என்னன்னா சின்ன சின்ன டிஷ்யூ பிட்ஸ் வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள தங்கிடும். அதுவுமே இந்த 3D 4D ஸ்கேன் மூலமா கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.